Hi, Padmini. Hi, ma'am. Please tell me your journey so far and also what designation you are in RSOP. என் பேர் பத்மினி. ஆர்ஷாப்ல ஒர்க் பண்றேன். ஆஸ் எ டெலிகாலரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய கேரியர் 1999ல ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து என்னுடைய டிஎம்ஏ செக்ஷன்ல நான் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபா வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் வரைக்குமே என்னுடைய அந்த ஃபீல்டு ப்ராசஸ் ஆயிடுச்சு. டிஎம்ஏல இருந்து என்னை மெயின் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. மெயின் ஆஃபீஸ்ல ஐசிஐசிஐ பேங்க் அங்க வந்து டைரக்ட் டிஎஸ்ஏ மாதிரி அதுல நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதோட சேர்ந்து அந்த பீரியடோட 2004ல மேரேஜ் ஆயிடுச்சு. அதோட எனக்கு ஒரு 2 இயர்ஸ் எனக்கு கேப் வந்துருச்சு. ஸோ ஆஃப்டர் தட் நான் டிரான்ஸ்ஃபர்ல இங்க சென்னை வரும்போது இங்க திரும்பவும் நான் இங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு திரும்பவும் கால் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு என்ன ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் ஜாயின் பண்ணேன். டி நகர் பிரான்ச்சு, புரஷவாக்கம், ஸோ இந்த மாதிரி அண்ணா நகர், சிந்தாமணி பிரான்ச். ஸோ இதை 3மே ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் தட் அதை ஹேண்டில் பண்ணேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. ஆஃப்டர் தட் திரும்பவும் நான் வந்து டாக்டர் கொஞ்சம் பெரியவளா ஆனதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் ஜாப் ரீஜாயின் பண்ணேன். ரீஜாயின் பண்ணும்போது எனக்கு அந்த இதுல எனக்கு கிடைக்குது, எனக்கு ஏஜ் பார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் ரோல்ல இருந்ததுனால எனக்கு திரும்ப ரீஜாயின் கிடைக்கும். ஸோ அதனால வெளியில நான் ஜாப் அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு ப்ரீவியஸா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்மின் அங்கேருந்து எனக்கு வந்து ஒரே இதுவா போறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் பிளஸ் சேலரி இன்க்ரிமெண்ட். ஸோ ஒரு கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது மாறுவோம்னு வச்சேன். அப்பதான் பத்ரி சார் கூட ஒரு கால் பண்ணேன். நான் கால் பண்ணி வெப்சைட்ல தேடி அவருடைய நம்பர் எடுத்து நான் கால் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் சார்கிட்டயும் சொன்னேன். என்னோட எல்லாருமே யங்ஸ்டரா இருக்கும் போது என்னுடைய ஏஜ், என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்து எனக்கு ஜாப் தருவாரா இல்லையாங்கிறதே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ரொம்ப கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அதையும் பிராங்காவே சார் கிட்ட சொன்னேன். சார் என்னுடைய ஏஜ் இது உங்களுக்கு நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே எனக்கு பாசிட்டிவா எனக்கு கொடுத்தாரு. அப்பதான் நான் நினைச்சேன், சரி அப்ப என்னோட எஃபெக்ட் வந்து என்னால இங்க ஃபுல்லா பண்ண முடியும், நமக்கு அந்த ஏஜோட இது இல்ல அப்படிங்கறத எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. என்றான எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. தெரியல எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரண்ட் சைட்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேங்க்ல வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பேங்க்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய இந்த ஃபீல்ட்ல வந்து இதை நான் கத்துக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, எப்படி சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த ரிவ்யூ கூட நான் வந்து சார் கிட்ட சரியா எடுத்துக்கல. ஆக்சுவலா எனக்கு ராஜேஸ்வர் அண்ட் பவி மேம் தான் எனக்கு கொஞ்சம் இது பண்ணாங்க. பண்ணும்போது அப்புறம் நான் ஒண்ணு நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய டவுட்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய வந்து நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறேன். மேம் கேட்டு எனக்கு தெரியற வரைக்கும் நான் ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இது என்ன இருக்கு நிறைய கத்து. பட் ஓரளவு இவ்வளவு தூரம் இவ்வளோ கலெக்ட் பண்ணி இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு என்னால கஸ்டமருக்கு சொல்ல முடியுதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா சார் கொடுத்ததும் சரி. இது வந்து என்னால சொல்ல முடியுதுங்கும் போது எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எப்படின்னா ஃப்ரண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா இது பேக் எண்ட்ல இந்த சாஃப்ட்வேர் செக்ஷன்ல எந்த அளவுக்கு இது இருக்கு, எங்கெல்லாம் மைன்யூட் ப்ராப்ளம் இருக்கு, எதெல்லாம் ட்ரபிள் ஆகுது இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணும்போது. ஒவ்வொருத்தவங்களும் இந்த சிஆர்எம் இது மத்தபடி வேற சாஃப்ட்வேர் மாத்துறேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, ஏன் மாத்துறாங்க அப்படிங்கிறத என்னால இங்க வந்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எதெல்லாம் ட்ரபிளா இருந்துச்சோ அதனால அவங்களுக்கு அது திரும்பி அட்மினை கூப்பிட்டு தான் நாங்க வந்து அங்க வந்து அட்மின்ல இது ப்ராசஸ் சரியில்லை, இது சரியில்லைங்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம், இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. பட் பின்னாடி வந்து இங்க நான் பார்க்கும்போதுதான் எதனால இது ஒர்க் ஆகல, எதனால இது தெரியல செய்யல அப்படிங்கிறத நான் நிறைய இங்க கத்துக்கிட்டேன் பேக் அண்ட் ப்ராசஸா. நான் அது வந்து ஆசாப்ல எனக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதோட சேர்த்து ஏஐ வந்து இப்ப நிறைய வந்திருக்கு, வாய்ஸ் காலிங் தான் வரப்போகுது. அப்ப அது எப்படி சொல்லும், அது எப்படி பேசும், நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோமேன்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு அது ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வரும்போது இன்னும் நான் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். பட் ஆட்டோமேட்டிக்கான நம்மளுடைய ப்ராசஸ் நடக்கிறது, ஆட்டோமேட்டிக்கான அப்டேஷன், ஆட்டோமேட்டிக்கான நோட்டிபிகேஷன்ஸ், டெலிகலரா ஃபாஸ்ட் காலிங்கு, ஒரு 1 hourல எவ்வளவு கால்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இதுல இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய கத்துக்கிட்டேன், இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய இப்போதைக்கு ஸ்டில் உள்ள ஒரு
ஆன்கோயிங் ப்ராசஸா பண்ணிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. How you are using AI in your day-to-day activity? ஏஐ மூலியமா பாத்தீங்கன்னாக்க டெய்லி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னைக்கு எவ்வளவு ஃபாலோப்ஸ் இருக்குங்கிறத நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்டு ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருது. ஆஃப்டர் தட் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாத போது அது ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எந்த ஒரு லீக்கேஜஸ் இல்லாம நம்ம டேஷ்போர்டுக்கு வருதுங்கிற அந்த கேரண்டி நல்லா தெரியுது. ஆஃப்டர் தட் அதோட அப்டேஷன் நோட்டிபிகேஷன் இடையில நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு ரிமைண்டர் மாதிரி நமக்கு நோட்டிபிகேஷன் வருது. இது எல்லாமே நம்மளுடைய ஏஐ ப்ராசஸ்ங்கும் போது ரொம்ப அட்வான்ஸ்டாவே இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, டைம் சேவிங்கா இருக்கு. Inspirational talk or event that you want to share with the team? கண்டிப்பா ஒவ்வொரு லேடிஸும் சரி, நம்மளுடைய திறமை, நம்பிக்கை, விடாமுயற்சி இது எல்லாமே இருந்தா நம்மளுமே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வலிமை ஜாஸ்தி இருக்கு. அது கேர்ள்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாம நம்மளுடைய திறமைய நம்மையே குறைச்சி எடை போடக்கூடாது. நம்மளால முடியும், ஏன் நம்மளால முடியாது, போராடும், தைரியமா செய்ய முடியுங்கிற அந்த கான்பிடென்ட்டோட இறங்குனா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நம்மளுடைய கனவுகளை கண்டிப்பா நிறைவேற்ற முடியும்.